இதெல்லாம் இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் எல்லாம் வந்து எப்படி பேராஷூட் ஃபேப்ரிக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிப் ஸ்டாப்புங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கைட் பண்ணும்போது ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000 இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புல் ஆகட்டும், இந்த புல் எல்லாம் வந்து ஒரு 2.5 lakhs. ஸோ இந்த மாதிரி கைட்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ வெளி இடத்துல எல்லாம் நிறைய ஸ்மைலிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இடத்துலேருந்து உள்ள ட்ரெடிஷனை வந்து அதையும் ஒரு கைட்டை ஷேப்பாக பண்ணி உலகத்தில் ஃபுல்லாக டூரிசமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயின் எலமெண்ட்டாக இப்போ இந்த வருஷம் புல்லை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த புல்லை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் 2.5 லட்சம் இல்லையா? இன்னும் கரெக்ட் 2.5 லட்சம் அந்த புல். இந்த வருஷம் வந்து we are having about 8 countries-ல வராங்க. லைக் பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, வியட்நாம், சுவிட்சர்லாந்து அண்ட் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. இந்த கைட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடா எல்லா இடத்துலையுமே நடக்கிறதே நாங்கள் சொல்றதே வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரி ஈவெண்ட்னு சொல்றோம். அப்படின்னா இப்போ கைட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஷோகேஸ் பண்றாங்க, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதை அந்த வித்தியாசமான நிறைய கைட் எல்லாம் பார்க்க வராங்க. ஒரே நேரத்தில் ஒரு 200 கைட்டு பறக்கும் போது அந்த மாதிரி ஒரு எங்கேயுமே நடக்க. தட் இஸ் த ஒன் விச் கால் இஸ் அ கார்னிவல். ஸோ அது கூட வந்து கைட்டோட சேர்ந்து வேற என்ன ஃபுட் கோர்ட்டு லைக் மியூசிக் வி ஆர் ஆடிங் ஆன் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து கைட்டை மட்டும் பார்க்காம ஒரு ஒன் டே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு கார்னிவலாக கிரியேட். ஸ்பெஷல் கைட்ஸ் ஈவினிங்க்கு மேலே என்னன்னா எல்இடி கைட்ஸ்னு சொல்கிறோம். அந்த எல்இடி கைட்ஸ் இதே கைட்ஸ்ல நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டாட்டு எல்இடிஸ் உள்ள ஃபார்ம் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் டாட் வச்சு. பட் இதே மாதிரி தான் பறக்கும்போது மேலே பறக்கிறதெல்லாம் சேம் ஆஸ்பெக்ட். பட் எல்இடியில் அது க்ளோ ஆகும்போது நைட் க்ளோ மாதிரி இது நடக்கும். அது கைட்ஸ் வந்து விண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் நைட் க்ளோ கைட்ஸ் மாதிரி வானத்தில் வந்து அப்படி மின்னிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு half an hour கிட்ட அது வந்து பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். அந்த இப்போ ஆக்டோபஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்லாம் விங்ஸ் எல்லாம் வச்சு அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீசன் இஸ் விண்டி சீசன். இப்போ அதனால இந்த கைட் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது. ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் நம்ம கடந்த ஒரு 9 வருஷமா நடத்திட்டு வரோம். அடுத்த வருஷம் 10வது வருஷம். ஸோ தமிழ்நாட்டிலே இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்தியாவிலே இந்த ஒரு பலூன் ஃபெஸ்டிவல் தான் கன்சிஸ்டன்ஸாக நடந்துச்சு, வேற எங்கேயுமே நடக்கல. அதாவது அப்பப்போ நடக்கும், பட் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரே ஈவெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்கும். அதுவும் மெயினாக மேஜராக தட் இஸ் அ வெரி ஹியூஜ் வென் கம்பேர்ட் டு கைட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பலூன்ஸுமே வந்து 1/2 ton. ஸோ ஒவ்வொரு பலூன்ஸும் வேற கண்ட்ரிலேருந்து வரும். இப்போ கடைசியாக வந்தது வந்து ஒரு 9 பலூன்ஸ் வேற கண்ட்ரிலேருந்து வந்து. ஸோ நெக்ஸ்ட் இயர் 10th anniversary-னால 10 பலூன் வேற 10 கண்ட்ரிலேருந்து வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 3 சிட்டியில் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு. தட் இஸ் ஆல்சோ க்ரோயிங். இப்போ பொள்ளாச்சிங்கிற ஒரு இடத்துல அது ஒரு பெரிய ஐகானிக் ஒரு ஈவெண்ட்டாக மாறிட்டு இருக்குது. இப்போ சென்னையிலையும் ஒரு டீசர் ஈவெண்ட் ஆகும், மதுரையிலையும் ஒரு ஈவெண்ட் ப்ளஸ் பொள்ளாச்சிலையும் பண்ணணுங்கிறது தான் அடுத்த 10th edition-ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன படிக்கிறீங்க? என்ன வயசு? 7th standard. இப்போ நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி கைட்ஸ் தான் விடுவேன். இது பேர் வந்து அக்ரோபேட்டிக் கைட்ஸ். இது வந்து 2 lines வச்சு விடுறது. ஸோ இதை வச்சு ஸ்டண்ட்லாம் பண்ணலாம். அதான் இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். தாய்லாண்ட்லேயும் வியட்நாம். அது ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு கைட் ஃப்ளையர் கூட ஆகலாம். அப்படிதான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் எல்லாருமே பெருசாக இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க, கைட்ஸும் பெருசாக இருக்கு. ஆனால் பெரிய பலூனு பெரிய கைட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது எப்படி ட்ரெயின்? அது வந்து ட்ரெயின் ஆக நம்மளுக்கு பழகிடும். என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு கைட் ஃபெஸ்டிவல்? இப்போது கைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கைட்டில் ஸ்டேபிள் ஆக்குறது, அப்புறம் கைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி. இந்த கைட்டு என்ன ரேட்டுக்கு தம்பி வாங்க? இது வந்து 75,000.